Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. நிஃப்டி 50 368 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 25,810 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1.5% நெகட்டிவ். சென்செக்ஸ் 1.5% நெகட்டிவ், 1272 பாயிண்ட்ஸ் டவுனு, 84,299 பாயிண்ட்ஸாக இருக்குது. நிஃப்டி பேங்கு 52,978 பாயிண்ட்ஸாக இருக்குது. 856 பாயிண்ட்ஸ் டவுனு, 1.59% அடிச்சிருக்காங்க. ஐடி பார்க்கும்போது நிஃப்டி ஐடி 41,946 பாயிண்ட்ஸு, 366 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. 0.87% நெகட்டிவ். இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் வந்து அதிக அளவில் விற்றுருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில், அதாவது மண்டே இன்னைக்கு வந்து காலையில் போட்ட வீடியோவில், மண்டே மார்னிங் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எஃப்ஐஸ் வந்து செப்டம்பரில் மட்டுமே 57,000 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு அவங்க 9,791 கோடிக்கு இன்னைக்கு மட்டும் விற்றுருக்காங்க 30ஆம் தேதி. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,791 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாட்டு வாங்கியிருக்காங்க. 6,645 கோடிக்கு டிஎஸ் வந்து நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ மோர்நாட் இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லியிருந்தேன் உங்களோட போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு எப்படி அடி விழுந்துருந்துச்சு சொல்லி. நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. மதியானம் போட்ட வீடியோ ரிலேட்டட் கமெண்ட்ஸில் பார்க்கும்போது ஒருத்தர் 11.5% வரைக்கும் என்னோட போர்ட்ஃபோலியோவில் அடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஓவரால் டவுனை சொல்கிறாரா, ஓவராலாட்ட அவரோட போர்ட்ஃபோலியோவில் டவுன் அந்த பர்சன்டேஜில் இருக்கா, இல்லை இன்னைக்கு மட்டுமான்னு சொல்லி எக்ஸாக்டாக தெரில. ஸோ 11.5%னா அவர் பயங்கர அடி வாங்கியிருக்காரு இன்னைக்கு மார்க்கெட்டில். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 0.22 0.78 அந்த ரேஞ்சில் தான் சொல்லிங்க. ஆனால் அவர் மட்டும் 11% மேலே என்னோட போர்ட்ஃபோலியோவில் அடின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நீங்கள் கமெண்டில் பண்ண அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்வினல் ஷேர், ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட், இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 531 ரூபாவில் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். 500 கிராக் பண்ணி கீழே போமான்னு சொல்லி. பட் அது வந்து 500 கிராக் பண்ணி கீழே போன பாடு இல்லை. ஸோ 600 ரூபாலாம் தாண்டி போச்சு. 639 ரூபா சம்திங் நினைக்கிறேன் அந்த 52 வீக் ஹை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து இப்போ 515 ரூபா வரைக்கும் லாஸ்ட்டாக இறங்கிச்சு. மறுபடியும் இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல 531 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு 180 கோடி வேல்யூவில் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. இவங்களோட ஆர்டர் புக்கே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80,000 கோடிக்கு மேலே இருக்கும் இந்த கம்பெனிக்கு, ஆர்விஎன்எல்லுக்கு. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்டர் வின் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேயில் ஒரு ப்ராஜெக்டில் லோவஸ்ட் பிட்ராட் இருந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாட்டு இந்த 180 கோடி வேல்யூவில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஆர்விஎன்எல் என்னோட ஒப்பீனியன் 450 கீழே வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து ஸ்லோவாக என்ட்ரி கொடுக்கலாம் அந்த ஆர்விஎன்எல்ல. பட் இப்போதைக்கு ஆர்விஎன்எல் ஷேர் மற்ற ரிலேட்டட் ரயில்வே ஸ்டாக், டிட்டாகர் ரயில்வே சிஸ்டம், அடுத்து வந்து ரெயில்டெல், ஐஆர்எஃப்சி கொஞ்சம் இறங்கியிருக்கு. இந்த ரேஞ்சில் 1-2 கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ரயில்வே பேஸ்டில், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் கம்பெனியில் வர ரயில்வே ஸ்டாக்ல எல்லாமே டிட்டாகர் ரயில்வே சிஸ்டம், அடுத்தது வந்து ரெயில்டெல், ஆர்விஎன்எல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக தான் இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் வரல. வரும்போது டெஃபினட்டாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் செக்டார் ஸ்டாக்ஸ், குறிப்பாட்டு இந்த என்எம்டிசி இன்னைக்கு 4% ரேலியாக இருக்குது. அதே மாதிரி என்எம்டிசி ஸ்டீல் 2% ரேலியாக இருக்குது. டாடா ஸ்டீல் 1% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், வெல்சம் கார்பரேஷன், ஹிண்டால்கோ, வேதாந்தா இதெல்லாம் இன்னைக்கு 52 வீக் ஹை டச் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் இந்த அளவு அடி விழுந்த வரைக்கும் இன்னைக்கு இந்த இண்டெக்ஸ் நீ பார்க்கும்போது மெட்டல் செக்டார் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்குது. மிச்ச எல்லா செக்டாரும் வந்து நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு ஸ்டீல் செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சைனாவில் பார்த்தீங்கன்னா 3 பெரிய நகரங்களாக இருக்கிற 3 சிட்டிஸாக இருக்கிற ஷாங்காய், குவாங்ஸோ, அடுத்தது வந்து ஷென்ஷன், இப்படி 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு வாங்குறதுக்கு அந்த சில கட்டுப்பாடுகள், ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்திருக்காங்க. அதனால வந்து அயனோரோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த அயனோர் வந்து ஸ்டீல் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல்ஸாக இருக்குது. அதனால இன்னைக்கு இந்த ஸ்டீல் செக்டார் ஸ்டாக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீலுக்கு தேவையான அந்த அயனோர் மைன் பண்ணுற அந்த கம்பெனிஸோட ஸ்டாக்கும் ரேலியாக இருக்குது. ஸோ சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு வாங்குறதுக்குள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்தினதுனால அந்த என்எம்டிசி ஸ்டீல் கம்பெனி செக்டார் ஸ்டாக் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அயனோரோட ப்ரைஸும் 11% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மோரட்டு ஸ்டீல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்னைக்கு மட்டுமே என்எம்டிசி 5% வரைக்கும் ரேலி ஆச்சு. 244 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 285 ரூபாயில் அந்த ஸ்டாக்கை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி 2% மேலே அடிச்சிருக்காங்க இன்னைக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து 285 ரூபா அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக கன்சிடர் பண்ணோம். நான் ஒரு 10 ஸ்டாக் கடைசியாக வாங்கினேன். ஸோ இந்த பெல் ஷேர் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பாசிட்டிவ் அப்டேட் இருக்குது. கண்டினியூஸ் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. இது இறங்கினாலும் லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்துள்ள ஸ்டாக்காக தான் இருக்கும். டிஃபென்ஸ் செக்டரில் நல்ல ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி. பெல் ஷேர் பார்த்தீங்கன்னா இவங்க இஸ்ரேல் பேஸ்ட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட யூனியன் கவர்மெண்ட் வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க அந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்கு. பெல்லும் இஸ்ரேல் பேஸ்ட் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அவங்க தான் ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த ஏர் மிசைல் சம்மந்தமாட்டு தான் ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சுருந்தாங்க. அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கணும்.
மார்க்கெட் நெகட்டிவ்ல இருந்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஸ்டாக்கை அடிச்சிருக்காங்க. ஸோ பெல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் குழுமத்துலேருந்து ஒரு போனஸ் ஷேர் வருது. ஸோ பஜாஜ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்கு தான் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண போகிறாங்க. இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2931 க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மட்டுமே 16% ரேலியாக இருந்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது அந்த கம்பெனி பஜாஜ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3ஆம் தேதி வந்து போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணதுக்கு முடிவு எடுக்க இருக்கிறாங்க. ஸோ அக்டோபர் 3ஆம் தேதி அவங்க போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க, அதுக்கு போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நியூஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக் பஜாஜ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 16% மேலே ரேலியே இருக்குது. இதோட மார்க்கெட் கேபிடேஷன் பார்க்கும்போது இன்னைக்கூட வேல்யூவில் 1455 கோடியாக இருக்குது இதோட மார்க்கெட் கேபிடேஷன். ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் மிஷினரி அந்த கம்பெனியில் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க இந்த பஜாஜ் ஸ்டீல். ஸோ இது ஒரு பஜாஜ் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் குரூப்போட பார்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னு பார்க்கும்போது 48.27% இருக்குது. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து 0.07% இருக்குது. அடுத்தது நான் இன்ஸ்டிடியூஷன் 57.66% வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அந்த கம்பெனியில். 51.66% பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறாங்க. மோரட் இது வந்து பஜாஜ் ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. லைக் 16% ரேலி ஆகிறதுக்கு அவங்க வந்து அக்டோபர் 3ஆம் தேதி போனஸ் ஷேர் வந்து இஷ்யூ பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஷேர் இன்னைக்கு மட்டுமே 3% அடி விழுந்திருக்கு. 2953 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் ஷேரை. ஸோ இன்னைக்கு ரிலையன்ஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 3% அடி விழுந்திருக்கு. ஆனால் முந்தின நாள் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார் ரிலையன்ஸ் ஷேர் வந்து 3015 ரூபா அந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ நான் அந்த சமயத்தில் சொன்னால் வேண்டாம் ப்ரோ, சும்மா இருங்க, அது வந்து இப்போ ரேலி ஆயிருக்கு, இப்போதைக்கு ரிலையன்ஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியில் உள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டான்ட்டு நம்ம முந்தின நாள் தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது 3% வந்து அடி விழுந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு ரிலையன்ஸ் ஷேர் பக்கம்லாம் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேலியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சுன்னா பார்க்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம் ரிலையன்ஸ் ஷேரில். இப்போதைக்கு ரிலையன்ஸ் ஷேர்லலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் இன்வெஸ்டராக இருக்கிற மார்க் மொபியஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே 1 லட்சம் அந்த லெவலில் வந்து டச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. 18% இந்த கரண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் அப்சைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறது 3 மாதத்தில் 1 லட்சத்தை அட்டைன் பண்ணும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிப் ஆச்சுன்னா நீங்கள் அந்த கரெக்ஷன் டைமில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுக்குறாரு. இவர் தான் அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவர் தான் சொல்லியிருக்காரு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 2024 மட்டுமே 18% வரைக்கும் ரேலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. எவ்ரி சிங்கிள் இயர் பார்த்தீங்கன்னா 2015 பார்க்கும்போது ஒரு 5% தான் டோட்டலாக டிக்ளைனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இண்டெக்ஸ் வந்து ஆனுவல் பேசிஸில் பார்க்கும்போது 2012 வந்து கொஞ்சம் கீழே விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது 2012 17% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ புல் மார்க்கெட்டாக இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் ஆச்சுன்னா அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சைனீஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அது வந்து டெம்பரவரியாக தான் இருக்கும் அந்த அவுட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறாரு. ஏன்னா நேச்சர் ஆட்டது டெம்பரவரியாக தான் இருக்கும். ஏன்னா சைனீஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆண்டர்பனருக்கு வந்து முதுகெலும்பாட்டு சைனீஸ் கவர்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் மார்க்கெட் கிளியராக இல்லை. இப்போ இருக்கிற அந்த அவுட் பெர்ஃபார்மன்ஸ் ரீசன்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் சைனீஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து டெம்பரவரி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இந்தியன் மார்க்கெட்டான சென்செக்ஸ் வந்து 1 லட்சம் அப்படிங்கிற லெவலில் வந்து இந்த வருஷம் எண்டில் டச் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த எமர்ஜிங் மார்க்கெட் இன்வெஸ்டராக இருக்கிற மார்க் மொபியஸ் அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஐபிஓஸ் வந்து மார்க்கெட்டில் அக்டோபர் பாதியில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்விக்கி, ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா, ஆக்கிம் சோலார் ஹோல்டிங்ஸு, விசால் மேகா மார்ட், மம்தா மிஷினரி இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா செபியோட அப்ரூவலுக்கு வந்து கிடச்சிருக்கு அந்த அவங்களோட ஐபிஓ பிளான்ஸுக்கு. மேபி இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அக்டோபர் பாதியில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஐபிஓ வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதில் வந்து ஹியூண்டாய் ஐபிஓவும் ஸ்விக்கி ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனியாட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த செப்டம்பர் மந்த் தான் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாட்டு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 5 மந்தில் எண்ட் ஆஃப் 5 மந்தில் வந்து பையிங் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் இந்த செப்டம்பரில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிக அளவில் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. 7500 கோடிக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பரில் தான் அதிக அளவில் வாங்கியிருந்தாங்க. அந்த சார்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், செப்டம்பரில் தான் அதிக அளவில் விற்றுருக்காங்க. அதுக்கு முன்னாடி மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 8862 கோடிக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் விற்றுருக்காங்க. பட் மற்ற மந்த்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது அவங்க நெட் பையர்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த செப்டம்பர்லையும் மார்ச்லையும் பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து சிஜே டால்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் அவங்களுக்கு கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னா லைட் வெயிட் அண்ட் சஸ்டைனபிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் மேக் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து அவங்களோட செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் டைம்லன்னு சொல்கிறாங்க. இது வந்து டிசிஎஸ் கொடுத்த அப்டேட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க 10 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 10 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிவிடெண்ட் செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க டிசிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாடா பவர் பார்த்தீங்கன்னா $14.3 பில்லியன் வந்து ராஜஸ்தானில் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டாடா பவர் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. டாடா பவரோட ஷேர் ப்ரைஸு 482 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்திருக்கு. ஸோ டாடா பவரோட ஷேர் ப்ரைஸ் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா 500 டச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மோராட் இது வந்து டாடா பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து லாஸ்ட் இயர் ஜூலையில் வந்து இவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. 22,000 கோடி வந்து நாங்கள் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறோம், ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டு ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் ப்ராஜெக்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேண்டி 22,000 கோடி வேல்யூ உள்ள ரைட்ஸ் இஷ்யூ. அதை இப்போ நாங்கள் வித்ரா பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சொல்லியிருக்காங்க. பட் க்ளோசிங்கில் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 22,000 கோடி ரைட்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அதை வித்ரா பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் எல்டிஐ மைண்ட்ரி. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 2% ரேலி இருந்துச்சு. கரிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இவங்க வந்து யூகேல ஒரு ரீட்டைலர் ஆஃப் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அந்த கம்பெனியோட தான் இப்போ எல்டிஐ மைண்ட்ரி வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. மேன்கைண்ட் ஃபார்மா வந்து ஒரு 10,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் கமர்ஷியல் பேப்பர் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து மேன்கைண்ட் ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஆரோபிண்டோ ஃபார்மா இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 4% மேலே பொழந்து கட்டிட்டாங்க. ஏன்னா யூஎஸ்எஃப்டிஏ வந்து அவங்களோட அபிட்டோரியோ ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்து 10 அப்சர்வேஷன் வந்து இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ் நியூஸை எடுத்து இன்னைக்கு ஸ்டாக் போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. இது வந்து தெலுங்கானாவில் இருக்கிற பிளான்ட் அபிட்டோரியா பிளான்ட் செப்டம்பர் 23 to 27 அந்த டைமில் பண்ண இன்ஸ்பெக்ஷனு. ஸோ 10 அப்சர்வேஷன் வந்து இஷ்யூ பண்ணதுனால 4.5% வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. யூபிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு செல் கால் கொடுக்குறாங்க. 12% வரைக்கும் டவுன் சைட் போகும். 1333 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் 2 வீலர் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது குறிப்பாக அந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் 2 வீலர்ஸில் எலக்ட்ரிக் அதில் வந்து ஓலா தான் பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருந்தாங்க. இப்போ ஓலாவோட மார்க்கெட் ஷேர் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா பஜாஜ், டிவிஎஸ் எல்லாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஸில் முந்திட்டு வராங்க. ஸோ இவங்க வந்து செப்டம்பரில் பார்க்கும்போது டிவிஎஸும் பஜாஜும் பார்த்தீங்கன்னா ஓலாவை வந்து அதிக அளவில் ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் த எவர் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16,000 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க இந்த எலக்ட்ரிக் 2 வீலர் ஸ்கூட்டரு. பஜாஜ் வந்து 17,000 யூனிட்ஸ்க்கு மேலே விற்றுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது பஜாஜ் ஆட்டோவும் டிவிஎஸ் மோட்டாரும் பார்த்தீங்கன்னா ஓலாவை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு வராங்க. ஸோ அதனால தான் சொன்னேன் ஓலா ஷேர் வச்சுருக்கவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்கன்ட்டு. நெக்ஸ்ட் அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1,950 கோடி வந்து பிக்கஸ்ட் பாண்ட் இஷ்யூ மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த எஸ்பிஐ ஈக்விட்டி ஹைப்ரிட் ஃபண்டு, ஆதித்யா பிர்லா ஃபைனான்ஸ், ஆதித்யா பிர்லா சன்லைஃப் மியூச்சுவல் ஃபண்டு, அடுத்தது இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து டிலேட் பேமெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அந்த யூனிஃபார்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டிலேட் அமௌண்ட்ஸ் ஆஃப் ரிசீவபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ரிகவரபிள் சம்ஸ். இந்த டிலேட் பேமெண்ட்ஸுக்கு வந்து யூனிஃபார்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத ஒன்று வந்து கொண்டு வராங்க. இதுக்கு வந்து கோல் இந்தியாவோட போர்டும் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இதுக்கு ரீசன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். யூஎஸ்எஃப்டிஏ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு கேன்சர் ட்ரக்குக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனல் அப்ரூவல் கிடச்சிருந்துச்சு. அதனால அந்த ஸ்டாக் இன்னைக்கு மேலே போயிருந்துச்சு. மெட்டாஸ்டிக் கேஸ்ட்ரேஷன் ரெசிஸ்டன்ட் ப்ரோஸ்டேட் கேன்சர் அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த என்சால்டூடைமைடு அந்த கேப்சூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஒர்த்துன்னு பார்க்கும்போது $870 மில்லியன் இருக்குது. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் அடுத்தது தான் இந்த ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்மார்ட் வெல்த் ஆப்பில் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூசர்ஸ்க்கு எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்மார்ட் வெல்த் ஆப்பில் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபியூச்சர்ஸ் டக்குனு இந்த எஸ்ஐபிலலாம் இன்ஸ்டன்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து HDFC பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான்
யூஎஸ்க்கு வந்து இந்த ஆப்பிள் ஐஃபோனை வந்து அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி டைமண்டை விட அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் செக்மெண்ட்டில் வந்து யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்க்கும்போது $2 பில்லியன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட் வந்து ஜூன் 2024 டு ஃபினான்ஷியல் 24 to 25 இல்லை இந்த ஜூன் குவார்ட்டரில் அது வந்து தாண்டி இருக்கு. டைமண்ட்ஸை விட பார்த்தீங்கன்னா தாண்டி இருக்கு. ஏன்னா $2 பில்லியன் ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே நான் இண்டஸ்ட்ரியல் இந்த டைமண்ட் பார்க்கும்போது $1.44 பில்லியன் தான் அதுக்கு. ஸோ டைமண்டை மிந்தி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட் வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு வந்து தாண்டி இருக்கு. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.